வணக்கம், நான் தான் உங்கள் குமரி சிந்துஜா. மக்களே, அதிக அயன் சத்து கொண்ட ஒரு செடிங்க. அளப்பெரிய காய்கள் காய்க்கும். அதுலேயும் நம்ம அதுக்கு நிறைய தண்ணி ஊற்றணும் அப்படின்னே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அபரிவிதமான செடியை பார்க்கணுமா? காட்டுறேன் பாருங்கள். இதுதான் சுண்டக்காய். இதை பொதுவாக பச்சையாகவே நம்ம உடச்சி அதுலேருந்து வித்தை எடுத்துட்டோ கூட்டு தீயல் மாதிரி வைக்கலாங்க. நான் சொன்னேன் ஆல்ரெடி, தீயலினுடைய அறிவியல் பார்வை, தீயம் புலி சங்க இலக்கிய வார்த்தைகள் நிறைய நிற்குது. நான் நிற்குதா எப்படி வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா? ஒரு பராமரிப்பு இல்லாமல் இதனுடைய காட்டுப்புல்னு சொல்ல முடியாது, எல்லாமே மருத்துவ குணங்கள் நிறைய இருக்கக்கூடியதாக இருக்கும், நமக்கு தெரியாததாக இருக்குது. விழுந்து நிற்குதா? சுண்டக்காய் காடு, தானாய் முளைத்த சுண்டைக்காய் காடு. இதை நீங்கள் வத்த குழம்புலலாம் பயன்படுத்துவாங்க. நான் கரூரில் இருக்கும்போது அங்கே மீன் கிடையாதுங்க. கண்டிப்பாக அது சைவ ஹாஸ்டல், சைவ இது. அப்போது 2 வருஷம் நான்வெஜ் இல்லை. அப்போது இந்த வத்த குழம்புல தான் வண்டியே ஓடிச்சு. அப்படி நல்ல உணப்பாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு.